இவரே ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போலீஸ் ஆஃபீஸராக வந்து கண்டுபிடிச்சு சொன்னார். கொஞ்சம் கேட்கறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ராபர்ட் லீட்ரோ அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 1887 ஒரு பிரான்ஸ் டிடெக்டிவ் போலீஸாக இருக்கார். இவருக்கு ஒரு கேஸ் ஒன்று வருது. அந்த கேஸ் வரதுக்கு முன்னாடி நான் நைட்டு பார்த்தீங்கன்னா இவர் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கவும் வந்து ஒரு சில அசம்பாவிதான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. இவரோட ஷூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பதம் இருந்திருக்கு. பீச்சுக்கு போயிட்டு வந்த மண்ணு தடம்லாம் வந்து இவரோட ஷூவில் இருந்திருக்கு. கன்ஃபியூஷன்லேயே இவர் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப இந்த கேஸ் ஃபைலை கொடுக்குறாங்க. என்னன்னு கேஸ் ஃபைலை திறந்து பார்த்தா ஒரு பீச்சில் ஒரு பெரிய நபரை வந்து சுட்டு போட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே தரமே கிடையாது. அந்த நபர்கிட்ட வந்து எந்த பொருளும் திருடவே இல்லை. ஸோ மோட்டிவேஷனே கிடையாது. ஏதோ வந்து ரேண்டமாக சுட்டுட்டு போயிருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கவும் வந்து இவரோட கால் தடத்தெல்லாம் வந்து கில்லர் வந்துட்டு போனதுக்காக கொலையாளர்களை வந்துட்டு போனதுக்கான தடையாக இருக்க கால் தடத்தோட வச்சு பார்க்க வந்து இவரோட கால் தடத்தோட மேட்சாக இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷனை வந்து கிளாரிட்டி பண்ணிக்கிறாரு. இவருக்கு தெரியுது நம்ம தான் தூக்கத்தில் எழுந்துச்சு வந்து இந்த நம்பர் 2-3 தடவை சுட்டுட்டு போயிட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இவர் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவோம் வந்து நேரமே நம்பவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவர் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தனி ரூமில் வச்சுட்டு ஒரு எம்டி கன்னை கொடுத்துட்டு வெளியே 2 கான்ஸ்டபிளை வந்து தூங்க வச்சுட்டு போயிடுறாங்க. இவர் நைட்டு தூக்கத்தில் என்ன பண்ணுறாரு, இவர் எழுந்துச்சு நடந்து வந்து இந்த 2 கான்ஸ்டபிள் முன்னாடி கன்னை வச்சு 2 தடவை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு படுத்து தூங்கியிருக்காரு. காலையில் வந்து இந்த கான்ஸ்டபிள்ஸ்லாம் இதை கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் ஓகே இவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தண்டனைலாம் கொடுக்காம இவரை தனிமைப்படுத்தி ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டில் வச்சு ஒரு 2 கான்ஸ்டபிளை வந்து வாழ்க்கை முழுக்க பாதுகாப்புக்கு போட்டு, ஏன்னா ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆஃபீஸராக இருக்கார்ல, அவரோட வாழ்க்கை கடைசி நாள் வரைக்கும் அந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு.